முக்கியமானது என்ன? இரண்டாவது பகுதி, ஞானஸ்தானம் முக்கியமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதால் நான் இன்னொரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். முக்கியமானது பரிசுத்தமாக இருக்கிறதா, இருக்க வேண்டுமா? யோவானின் சீடர்களும் யூதர்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வாதிட்டனர். யோவான் 3:25-26 வாசிக்கிறோம். யூதர்களுக்கு தூய்மை, பியூரிஃபிகேஷன் பற்றி விவாதம் எழுந்தது. அந்த நாட்களில் யூதர்கள் தங்கள் கைகளை கழுவி கொள்ள வேண்டும் என கடுமையாக நம்பினார்கள். சந்தையில் இருந்து வந்த பிறகு கைகளை கழுவாமல் அவர்கள் பிரார்த்திக்க மாட்டார்கள். மோசேயின் காலத்தில் கூட தேவன் மக்களுக்கு தூய்மையின் கட்டளைகளை கொடுத்திருந்தார். தேவனுக்கு முன்பு நம்முடைய உடலையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அந்த உபதேசத்தின் அடிப்படை. ஆனால் உண்மையான பரிசுத்தம் என்ன? உடல் தூய்மையா முக்கியமானது, அல்லது உள்ளம் தூய்மையா? தூய்மையான நீரில் குளிப்பது முக்கியமா, அல்லது தேவனிடம் பரிசுத்தமான மனதுடன் வருவது முக்கியமா? சங்கீதம் 51:10. தேவன் எனக்குள் ஒரு தூய இருதயத்தை அவர் உண்டாக்குகிறார். மத்தேயு 5:8 தூய இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். முக்கியமானது என்ன? தேவன் நம்மை உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் பரிசுத்தமாக இருக்க அழைக்கிறார். நாம் தேவனிடம் வரும்போது நம் மனம், நம் ஆவி, நம் வாழ்க்கை தூய்மையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை மனமாற்றத்தினால் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்கள் வெளியே தூய்மையாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது உங்கள் உள்ளத்தை தேவன் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? முக்கியமானது உண்மையான பரிசுத்தமா? நாம் இங்கு ஒரு முக்கியமான உண்மையை எதிர்பார்க்கிறோம். மத்தேயு 5:8 சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இங்கு தெளிவாக இயேசு கூறுகின்றார், உள்ள தூய்மை நாம் தேவனை காண முடியும். வெளிப்புற தூய்மை மட்டுமே போனதானதல்ல, போதுமானதும் அல்ல, போனதானும் அல்ல, போதுமானதும் அல்ல. வெளிப்புற தூய்மை உள்ளத்தின் தூய்மை. சிலர் வெளிப்புற முறைகளை தீவிரமாக கடைபிடிக்கிறார்கள். கைகளை கழுவது, தோராயமான சடங்குகள், ஆலய வழிபாடு. ஆனால் அவர்கள் தேவனுடன் உண்மையான உறவை பெறுவதில்லை. எவ்வளவு சோகம், எவ்வளவு துக்கம். யோவானிடம் வந்தவர்கள் அவரை பொறாமைக்குள்ளாக்க முயன்றுகிறார்கள். யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இயேசு ஜனங்களை ஈர்த்து கொண்டு போகிறார். யோவான் 3:26 அவர்கள் யோவானின் உள்ளத்தில் அசுத்தமான எண்ணங்களை விதைக்க முயன்று வருகிறார்கள். ஆனால் யோவான் அதற்கு இடமளிக்கவில்லை. முக்கியமானது என்ன? உள்ளத்தின் தூய்மை. வெளிப்புற தூய்மையை விட மேலானது நம் இருதயத்தில் உள்ள உண்மையான தூய்மை தான். தேவனுக்கு பிரியமானது இயேசுவை உண்மையாக அனுபவிப்பதற்கும் தேவனின் கருணையை பெறுவதற்கும் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு கேள்வி, உங்கள் உள்ளம் தேவனுக்கு உண்மையாக பரிசுத்தமாக இருக்கிறதா, அல்லது வெளிப்புற சடங்குகளுக்காக மட்டும் நீங்கள் அக்கறை கொள்ளுகிறீர்களா? மிகவும் முக்கியமானது பதவிதானா, ஞானஸ்தானம் முக்கியமா என்ற கேள்விகளுக்கு இல்லை என்ற பதில் கிடைத்துள்ளது. நாம் தூய்மை, பியூரிஃபிகேஷன் முக்கியமா என்ற கேள்விக்கும் இல்லை என்ற பதில் கிடைத்துள்ளது. இப்போது மூன்றாவது கேள்வி என்ன? முக்கியமானது பதவியா? பணமும் இல்லை, அங்கு ஞானஸ்தானமும் இல்லை. ஆனால் யோவான் 3:27 ஒரு மனிதன் விண்ணகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் மட்டுமே எதையும் பெற முடியும். யாரும் தானாக எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனாலே கிடைப்பது நமக்கு பெருமை. தேவனாலே கிடைக்கும் பதவிகள் தேவனாலே கொடுக்கப்பட்டவை. நாமே அதை உருவாக்கி கொள்ளவில்லை. பதவி முக்கியமா? உலகத்தில் பலர் பதவியை மட்டுமே முக்கியமாக கருதுகிறார்கள். நாங்கள் பெரிய நிலைக்கு வந்தோம், உயர்ந்த பதவி அடைந்தோம் என்று பெருமை கொள்கிறார்கள். ஆனால் அது அவர்களால் வந்ததா? இல்லை, எல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டதுதான். யோவான் எதை உணர்த்தினார்?
மக்கள் யாரை அதிகம் எதிர்பார்த்தாலும், யாரிடம் அதிகம் போனாலும் அது தேவனின் திட்டம். நீங்கள் பதவியால் உயர்ந்தாலும் உங்கள் உள்ளம் பாழாக இருந்தால் பயனில்லை. முக்கியமானது பதவி அல்ல, தேவனிடம் உண்மையான தொடர்பு. முக்கியமானது என்ன? பதவி அல்லது அதிகாரம் அல்ல. தேவன் நம்மிடம் என்ன விரும்புகிறார் என்பதே முக்கியம். நாம் அதை பெற்றாலும் அது தேவனின் கிருபையால் மட்டுமே. நம்முடைய உண்மையான நிலை தேவனின் முன்னிலையில் எப்படி இருக்கிறோம் என்பதே. உங்களுடைய பெருமை பதவியிலா அல்லது தேவன் கொடுத்த கிருபையிலா? யோவான் என்ன சொல்லுகிறார்? யோவான் 3:28-29 நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் மட்டுமே. நான் அவருக்கு நண்பனாக இருக்கிறேன். யோவான் மகிழ்ச்சியோடு இதை ஒப்புக்கொள்ளுகின்றார். அவர் முக்கியமானவராக தன்னை காண்பிக்க விரும்பவில்லை. அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளவில்லை. முக்கியமானது என்ன? பதவி முக்கியமல்ல. தேவனின் திட்டத்தில் இருக்கும் நம்முடைய இடம் முக்கியமா? நாம் கிறிஸ்துவுக்காக இருக்கிறோமா அல்லது அவருக்காக வாழ்கிறோமா? அவருடைய நண்பனாக நாம் இருக்கின்றோமா? நாம் உலகில் மகிமையை விரும்புவதை விட கிறிஸ்துவின் மகிமையை அதிகமாக விரும்புகின்றோமா? யோவானின் மனநிலை நான் முக்கியமல்ல, இயேசுவே முக்கியம். அவருடைய மகிமை எனக்கு மகிழ்ச்சி. அவர் உயர வேண்டும், நான் தாழ வேண்டும். யோவான் 3:30 வாசிக்கிறோம். உங்களுக்கான கேள்வி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை உயர்த்துகிறீர்கள்? உங்கள் மகிமையா இல்லையா? இயேசுவின் மகிமையா? இப்போது நான் உண்மையான பதிலை காண விரும்புகிறேன். இது நிலைமையா? இந்த நிலைமையில் நீங்கள் வசனம் 30 அதன் அர்த்தத்திற்கு பொறுத்து நீங்கள் பாருங்கள். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். யோவான் ஞானஸ்தான முறையை புரிந்து கொண்டதால் இயேசு கிறிஸ்துவை அவர் உரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று சொல்லலாம். அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும். இயேசு உங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். இதன் மூலம் மட்டுமே நீங்கள் எதுவும் முக்கியமா என்பதை உணரலாம். நான் ஞானஸ்தானம் எடுப்பது முக்கியமல்ல அல்லது பரிசுத்தமாய் இருப்பது முக்கியமல்ல என்று நான் கூறவில்லை. நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புவது உண்மையில் மிக முக்கியமானது உங்கள் இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை அவருக்கு உரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை ஜெபம் செய்வோம். தகப்பனே, என்னுடைய உள்ள தூய்மை, எங்களுடைய ஞானஸ்தான முறைகள் நாங்கள் உம்மிடத்தில் நெருங்கி சேர உம்முடைய வார்த்தையை எங்களுடைய உள்ளத்திலே வைத்து உம்மிலே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, ஆமென்.